கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரேயர் 12:16 வாசிக்கிறோம். யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்ப கலக்க உண்டாக்க இருக்கிறதுனால் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பாவத்தின் வேர். ஒரு மனிதன் ஒரு குதிரையை பாசமாக வளர்த்து வந்தார். அந்த குதிரை தன் எஜமான் சொல்வதை கேட்டு அவருக்கு உதவியாக இருந்து வந்தது. ஒரு நாள் அது பின்னால் இருந்த வேலியை எட்டு உதைத்ததனால் அதன் கால்களில் புண்டு உண்ணாண்டது. அதை கண்ட எஜமான் அதற்கு மருந்து போட்டு காயத்தை கட்டிவிட்டார். ஆனால் அந்த குதிரையால் சரியாக நடக்க முடியவில்லை. ஆகையால் ஒரு கால்நடை மருத்துவரிடம் அந்த குதிரையை அழைத்து சென்றார்கள். மருத்துவர் குதிரையை பரிசோதித்து விட்டு புண் ஆறுவதற்கான மருந்தை கொடுத்தார். அதை சாப்பிடும் நேரத்தில் அந்த குதிரை நன்றாக நடந்தது. ஆனால் மருந்தை நிறுத்தினால் பின் திரும்பவும் நடக்க முடியாமல் போனது. அந்த மனிதர் திரும்பவும் அந்த மருந்தை கொடுத்தார். அதை சாப்பிட்டு குதிரை நடந்தது. பின் திரும்ப பழையபடி நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பித்தது. அந்த மனிதர் தன் குதிரையை மிகவும் நேசித்ததனால் மீண்டும் அதை மருத்துவரிடம் காண்பித்தார். அந்த வைத்தியர் மயக்க மருந்து கொடுத்து அந்த காலை சரியாக பரிசோதித்து பார்த்தபோது ஒரு இரும்பு கம்பி உள்ளே இருப்பதை கண்டார். அந்த இரும்பு கம்பியை எடுத்து சரியான மருந்து இட்டபோது அந்த குதிரை குணமாகி நன்கு நடக்க ஆரம்பித்தது. நம்முடைய இதயத்துக்குள்ளும் பாவத்தின் வேர்கள் உள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது. நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது பாவத்திலிருந்து நாம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுவிட்டோம் என்று நினைத்து கொள்கிறோம். ஆனாலும் திரும்ப திரும்ப நாம் ஏன் பாவம் செய்து அதில் விழுந்து கொண்டிருக்கிறோம்? நாம் கர்த்தரிடம் வந்து அவரிடம் மன்னிப்பை பெற்று உண்மையான் ஆனாலும் அடுத்த முறை வரும்போது நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்பதில்லை. ஏதாவது பாவத்தில் விழுந்தவர்களாகவே காணப்படுகிறோம். ஏனெனில் பாவ சுவாபம் நமக்குள் வேறு விட்டு ஆழமாக பதிந்திருப்பதால் தேவனிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்வதோடு மட்டுமில்லாமல் நாம் மனதில் ஆழமாக வேறு ஒன்றுள்ள பாவ சுவாபத்தை தேவன் மாற்ற நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு பாவம் செய்வதற்கு ஏதுவான சாத்தான் சோதனைகளை என்ற பெயரில் அன்றாட மனிதன் தேவையிலிருந்து உணவு, இருப்பிடம், பதவி என்ற எண்ணங்களை தூண்டி பாவம் செய்து வைத்து விடலாம் என நினைத்தான். ஆனாலும் இயேசு அப்பாலே போ சாத்தான் என்று வேரோடே சாய்த்தார். பாவத்தின் வேரை இதயத்திலிருந்து நிரந்தரமாக நாம் நீக்கி போடுவோம். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அப்படிப்பட்ட தேவ பலத்தை தேவன் தாமே உங்களுக்கு தருவாராக. ஆமேன்.